மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருங்கள். நாம் சந்தோஷமாகவே இருந்து ஆண்டோட நல்ல வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். ஏசாயா 30:18 பின்பகுதி, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆண்டவராகிய தேவனுக்கு காத்திருக்கிற ஒரு சிலர் கிடையாது, 1 பேர் 2 பேர் கிடையாது, ஒரு ஜாதியார் மாத்திரம் என்று கிடையாது. கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பாக்கியவான். ஏன் சொல்றீங்க பிரதர்? ரோமர் 4:18-19 வாசிப்போம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். 100 வயதுள்ள ஆபிரகாமே, 90 வயதுள்ள சாராளே, உங்களுக்கு நான் ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்புவதற்கு ஏது இல்லாதிருந்தது, நம்புகிறதற்கு காரணம் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. காரியங்கள் எல்லாம் எதிர்மறையா இருக்குது. ஆண்டவர் சொல்லுறாரு, நீங்க காத்திருக்கிற நேரத்துல, அதாவது ஆண்டவர் எனக்கு செய்கிற வரையிலும் நான் காத்திருப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த காத்திருக்கிற நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலைமை காணப்பட்டாலும் நாம் ஆண்டவருக்கு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுவார், தென்படுவார். பாருங்க, அது மாத்திரம் இல்லை, நம்ம வீக்னஸ் இருக்கும் அந்த டைம்ல, அது எதுவும் எண்ணக்கூடாது. ஒரு வேலை கொடுப்பேன்னு சொல்லியிருப்பாரு, அந்த வேலைக்கு எனக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு நான் கொடுப்பேன் என்று சொல்றாரு. அப்போ உங்க வீக்னஸ், உங்களுடைய குறைபாடுகளை நீங்கள் எண்ணாதிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? நம்புவதற்கு ஏது இல்லாத சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவரை நாம் காத்திருக்க வேண்டும், அவருக்காக காத்திருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, நம்ம வீக்னஸ் எதையும் எண்ணக்கூடாது. எனக்கு அதெல்லாம் முடியாது, எனக்கு குழந்தை பாக்கியெல்லாம் கிடைக்காது, எனக்கு நல்ல வேலை கிடைக்காது, எனக்கு நல்ல வரன்கள் அமையாது, அப்படி அல்ல. ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். இந்த காத்திருக்கிற நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம வீக்னஸ்லாம் ரொம்ப எண்ணக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, நம்பிக்கையாக இருப்பதற்கு என்ன ஒரு காரணம் இருக்காது, ஆனால் நம்பிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். பாருங்கள், 1 சாமுவேல் 1:15 பின்பகுதி, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அன்னாள் என்கிற ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம். அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால் அவங்க ஏளனமாய் நினைக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்கள கேலி பண்ணாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க? அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டார்கள். ஊற்றி விட்டதுக்கு அப்புறம் இருதயம் எம்டியா இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு பாட்டில் தண்ணி இருக்குது, அதை ஊற்றினதுக்கு அப்புறம் அந்த பாட்டில் எம்டியா இருக்கும்ல. அப்போ தன் இருதயத்தை அவர்கள் ஊற்றினார்கள். இப்போ இருதயத்தில் கவலை எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமா. அப்போ 1 சாமுவேல் 1:18 பின்பகுதி, பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. நல்லா சாப்பிட்டுட்டு சிரிச்ச முகமா இருந்தாங்க. நீங்க ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கணும்? கவலையோடு இருக்கக்கூடாது, ஒரி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. உங்க கவலைகள் ஒரியெல்லாம் அவருடைய சமூகத்தில் ஊற்றிடணும். அப்போ உங்க இருதயம் ஃப்ரீயா இருக்கும். அப்படிதான் நீங்க ஆண்டவருக்கு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்க ஆண்டவருக்கு காத்திருக்கிற சமயத்துல இப்படி என்ன செய்யணும்? நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஃபாஸ்டிங் எடுக்கிறது வேற விஷயம், அதை நீங்க எடுங்க. பட் ஃபாஸ்டிங் எடுக்காத நேரத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷ முகமாய் சிரித்து கொண்டிருங்க. இப்படியே சோகமா இருந்தா ஆண்டவர் ஐயோ பாவம்ட்டு வர்றது அது வேற விஷயம். பட் அவர் நீங்க சோகமா இருக்கிறத விரும்பல. ஹல்லேலூயா. சிரித்து கொண்டிருங்க. நீங்கள் சிரிக்கும் பொழுது ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆமா. அப்போ
ஆபிரகாம் மாதிரி நம்பிக்கைக்கு ஏதுல்லாத சிச்சுவேஷன் இருக்குது. 100 வயசு கிழவனுக்கு குழந்தை பாக்கியம் ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்றாரு. அதையும் ஆபிரகாம் விசுவாசித்தார். தன்னுடைய உடம்பு செத்து போனது, மனைவியோட உடம்பு செத்து போனதை அவன் எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா. ஆமா, அன்னாள் அம்மா என்ன செஞ்சாங்க? தன் இருதயத்தை ஊற்றி விட்டார்கள். இருதயம் ஃப்ரீயா இருக்குது. நல்லா சாப்பிட்டு சிரிச்ச முகமாய் இருந்தார்கள், துக்க முகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமா, அப்போ அன்னாள் அம்மாக்கு என்ன கிடைச்சது? குழந்தை பாக்கியம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுக்கப்பட்டார். அன்னாளுக்கு சாமுவேல் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கும் எப்பொழுது? நீங்க ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது. ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்காக காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். காத்திருங்க, அப்பொழுது உங்களை பாக்கியவான்களாக பரலோகம் சொல்லும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். பாருங்க, ஆண்டவரே, உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. நீங்க எங்க வாழ்க்கையில தென்படணும், எங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும் என்று சொல்லி நாங்கள் ஆவலாய் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்வில் இருக்கிற தடைகளை மாற்றி போடும் ஆண்டவரே. நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் வீக்னஸஸ், பலவீனங்களை நாங்கள் என்னல அதை நாங்கள் நினைக்க மாட்டோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், சுமைகளை உங்க சமூகத்தில் நாங்கள் ஊற்றிவிட்டோம். நாங்கள் துக்க முகமாய் இல்லாமல் சந்தோஷ முகமாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படிதான் உங்களுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பதில் கொடும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.